இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாருக்குமே மோதிரம் போடுற பழக்கம் இருக்கும். இந்த பழக்கம் எப்ப ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? திருமணத்தை எதுக்காக வெட்டிங்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய ஹாலிவுட் படத்துல பார்த்திருப்பீங்க. நார்த் அமெரிக்கால இருந்து வரவங்களை மட்டும் நீ அமெரிக்கன் தானே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நிறைய பேரு சுவர்ல சாட்சி வச்சிருக்கிற ஏணிக்கு அடியில நடந்து போறது கெடுதியை தரும் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? திருமண சடங்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி மணமகன் மணமகளை பார்க்கவே கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? கிபி 860 வரைக்கும் இந்த மாதிரியான பழக்கம் எங்கேயுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் அந்த ஆண்டுல போப் நிக்கோலஸ் ஒரு ஆணைய பிறப்பிக்கிறார். ஒருத்தவங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை உறுதிப்படுத்துற மாதிரி விலை உயர்ந்த மோதிரம் ஒண்ண மணப்பெண்ணுக்கு கொடுக்கணும். அப்படி அந்த திருமண பந்தம் முறிஞ்சு போகுது அப்படின்ற பட்சத்துல அந்த மோதிரத்தை திருப்பி மணமகன் கிட்டேயே அந்த பெண் கொடுத்துட்டு அவங்க சர்ச்சுக்கு பெண் துறவியா வந்துடணும் அப்படின்னு அவர் ஆணையில இருந்துச்சு. நாள் போக்குல 16ஆம் நூற்றாண்டுல வெனிஸ் நகர்வாசிகள் வைர இருந்த ஒரு பெருமதிப்பை உணர்ந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு வைர மோதிரம் கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உலகம் முழுக்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி வைரம் தங்கம்னு நிச்சயதார்த்தத்துக்கு போட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த முறை பெண்கள் துறவியா போகணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. வெட்டிங்ன்ற வார்த்தையில வெட் அப்படின்ற வார்த்தை சூதாட்டத்தை குறிக்குது. இது திருமணத்தை விட பெரிய சூதாட்டம் வேற எதுவுமே இல்ல அப்படின்றத குறிச்சாலும் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. தந்தைகள் அவங்களோட பெண்ணை ஒரு பண்டை மாற்று பொருளா பயன்படுத்தி வந்த காலத்துல அவங்களோட குடும்பம் தழைக்கிறதுக்காக நிறைய காசு பணம் இருக்கிற ஒரு மணமகனுக்கு அவங்களோட பெண்ணை கொடுப்பாங்களாம். இதுக்கு பதிலா அவங்க கிட்ட இருந்து பணம் பொருள் எல்லாமே மணமகள் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு இது ஒரு புனிதமான விஷயமா உலகம் முழுக்க பார்க்கப்பட்டாலும் ஒரு காலத்துல இதுக்கு பேரு தான் வெட்டிங். அப்புறம் மேட்ரிமோனி அப்படின்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு லத்தீன் வார்த்தை. தாய்மை நிலை அப்படின்றது தான் இதோட பொருள். நம்ம ஊர்ல இத கால் கட்டுன்னு சொல்லுவாங்க. கனடாக்கு பேர் வைக்கிறதுக்காக பல பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டுச்சு. அப்போ அங்க வாழ்ந்த பழங்குடி மக்கள் எங்களுக்கு கனாட்டா அப்படின்ற பெயர் தான் வேணும்னு சொன்னாங்க. அதுக்கான காரணம் குடிசைகள் நிறைந்த பகுதி அப்படின்னு அர்த்தம். சோ அதனால அந்த நாட்டுக்கு கனடா அப்படின்ற பெயரை வச்சாங்க. அப்படியே நார்த் அமெரிக்காவுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ கொலம்பியா அப்படின்னு வைக்கலாம் தான் முதல்ல முடிவு பண்ணாங்களாம். அதனாலதான் இப்போ அமெரிக்காவோட தலைநகரம் கூட டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியால அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதே பேரை எல்லாருமே ஒத்துக்கல. அதனால பல சலசலப்புக்கு அப்புறம் விடுதலை போறப்போ பிரிட்டிஷ்காரங்க இவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்களோ அதையே தங்களுக்கான பேரா மாத்திக்கிட்டாங்க. அதுதான் அமெரிக்கர்கள். குறிப்பா வடக்கு பகுதியில வாழ்ந்தவங்களை அவங்க அமெரிக்கர்கள்னு கூட்டாங்க. அதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் மக்கள் தங்களை அமெரிக்கர்கள்னு குறிப்பிட்டுக்கிறாங்க. பண்டைய மக்கள் அவங்களோட கலாச்சாரத்துல முக்கோணத்தை ஒரு புனிதமான குறியீடா கருதுனாங்க. அதோட அடிப்படையில தோன்றினதுதான் இந்த மூட நம்பிக்கை. கிறிஸ்தவத்தை பொறுத்தவரை முக்கோணம் அப்படின்னா அது மூவரை குறிக்கும். சுவர்ல சாட்சி வச்சிருக்கிற ஒரு ஏணிய தரையோட சேர்த்து பார்க்கும்போது அது முக்கோணம் மாதிரி தெரியும். அதனால அந்த முக்கோணத்துக்குள்ள நீங்க நடக்கும்போது அது ஒரு புனிதமான இடத்தை இழிவுபடுத்துற விதமா அமைதான். அது மட்டும் இல்லாம அதுல நடந்து போறவங்க தெய்வத்தோட கோபத்துக்கு ஆளாகிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் சுவர்ல சாட்சி வச்சிருக்கிற ஏணி சிலுவையில அறையப்பட்டதை குறிக்கிறதுனால அது நமக்கு தீமையை தரும்னு பண்டைய கிறிஸ்துவர்கள் நம்பியிருக்காங்க. இந்த காரணத்தினாலதான் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் கழுமரத்துல ஏற்றப்படுறதுக்கு முன்னாடி ஏணிக்கு அடியில நடந்து வர சொல்லி வற்புறுத்துவாங்களாம். அதாவது ஏணிக்கு அடியில நடக்கிறது அழியாத இருள் உலகத்தோட வாயிலுக்குள்ள போறதா சமமா. அதே நேரத்துல கழுத்துல சுருக்கு கயிறை மாற்ற அதிகாரி மட்டும் ஏணிய சுத்திட்டு வருவாராம். இந்த காரணங்களாலதான் ஏணிக்கு அடியில நடந்து வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு முழுக்க மூட நம்பிக்கையான விஷயம். வட மாநிலத்துல பெண்கள் திருமணத்தப்போ முகத்திரை போடுறாங்க. அதே மாதிரி ஒரு காரணம் தான் ஆண்கள் திருமணம் முடியறதுக்கு முன்னாடி பெண்களோட முகத்தை பார்க்க கூடாது. இதுக்கான காரணம் என்னன்னா திருமணத்துக்கு முன்னாடி பெண்ணோட முகத்தை பார்த்து அந்த நேரத்துல மணமகனுக்கு மணமகளை பிடிக்கல அப்படின்னு இந்த திருமணத்தை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனாலதான் திருமணம் முடியற வரைக்கும் மணமகன் மணமகளை பார்க்கவே கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான சட்டத்தை வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்க.